ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் லன்ச் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் லன்ச் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, மோர் குழம்பும் பரங்கிக்காய் ஃப்ரையும் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் வச்சோன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதே சின்ன வெங்காயம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மோர் குழம்புக்கு கொஞ்சம் துவரம் பருப்பும் பச்சரிசியும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதோட 2 பச்சை மிளகா, சீரகம், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெயை ஊற்றி சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, நம்ம மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பூசணிக்காய், சில பேர் வடை கூட தட்டி போடுவாங்க, நம்ம வடை கூட போடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம அதை வதக்கிக்கணும். வெண்டைக்காய் கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் அதில் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டோன்னா கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து மோரை நல்லா அடித்து வச்சுக்கணும். பீட் பண்ணிவிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம் மோர் குழம்புக்கு. பெருங்காயத்தூள் போட்டோன்னா அது ஒரு தனி வாசனையை நமக்கு தரும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக தாளிப்பு தான். கடுகு, உளுத்தம் பருப்பு, பட்டை மிளகா, அது 3த்தையும் போட்டு தாளிச்சிட்டு அதை அப்படியே மோர் குழம்புல சேர்த்திங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பரங்கிக்காய் ஃப்ரையும் நான் செஞ்சுருந்தேன். இதை இன்னொரு vlogல நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.